السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையிலே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிம்மதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உண்மையான உளப்பூர்வமான அந்த மன அமைதி என்பது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய உன்னதமான நம்பிக்கையிலும் அவன் மீது வைக்கக்கூடிய உண்மையான பற்றிலும் இருக்கிறது என்பதை உண்மையிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலகத்திலே சிறந்தவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படவோ சஞ்சலப்படவோ வேண்டாம். உண்மையான விசுவாசிகளாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, உண்மையான இறை விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உண்மையான இறை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை, ஈமான் பற்று ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி என்பது ஒப்பீட்டளவில் அடுத்தவர்களுக்கு கிடைப்பதே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறார். எங்களை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் தருகிறான் என்று நம்புகிறோம். இப்படி நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தியை தான் இந்த தலைப்பாக நான் எடுத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அதையெல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்று நம்பி இருக்கிறோம். இப்படி நம்பக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு செய்தி எதிர்பார்க்கிறான். அதுதான் தலைப்பு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இறை நம்பிக்கை கொண்டவர்கள், விசுவாசிகள், மூமின்கள் இறைவனிடத்திலேயே தங்கள் காரியங்களை பாரம் சாட்டட்டும். வாழ்க்கையினுடைய தேவை, பிரச்சனை, நெருக்கடி, எந்தெந்த சிக்கல்களை எல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோமோ ஒரு விசுவாசியுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பட்டும், அவனிடத்திலேயே பாரம் சாட்டட்டும் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு போதனை தருகிறார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு அரபுல தவக்குல் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வியாபாரம் செய்கிறோம், அக்கவுண்டில் ஒரு 5 கோடி இருக்குது, 1 கோடி இருக்குது, 50 லட்சம் இருக்குதுன்னு சொன்ன ஒரு மனிதனுக்கு தைரியம். சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த தொழில் இருக்குதுன்னா ஒரு மனுஷனுக்கு தைரியம். ஒரு மனிதனுக்கு அரசியல் பவர், எம்பி, மினிஸ்டர், ஜனாதிபதியுடைய சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னா மனிதனுக்கு தைரியம். உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், அவர்களுடைய சப்போர்ட், அவர்களுடைய உதவி, அவர்களுடைய கவனம், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பாரம் சாட்டுதல் டோட்டல் மொத்தமாகவே படைத்த ரப்பு அல்லாஹ்வின் மீது இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். உதாரணம் எடுத்துக்காட்டாக உலகத்தில் இருந்தவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வை ரப்பாக வணக்கத்துக்குரியவனாக ஏற்றவர்கள். வாழ்க்கையினுடைய பிரச்சனை, நெருக்கடி, எந்தெந்த கட்டங்களை எல்லாம் சந்திக்கிறார்களோ, எப்படி அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய தொடர்பு இருந்தது என்பதற்கு உதாரணமாக இறை தூதர்கள் திகழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் قالها இப்ராஹிம் ஹீன உல்கிய ஃபின்னார். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிற பொழுது சொன்னார்கள். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? யார் அவர்கள்? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொள்கையிலே உறுதி, ஈமான் உள்ள நம்பிக்கை, ஈமானில் உள்ள உறுதி, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய தொடர்பு பற்றுக்கு உதாரணமாக இப்ராஹிம் நபியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிமுடைய வழியை, அவருடைய போக்கு, அவருடைய நெறியை நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், சற்றும் பிசகாமல் அவர் சென்ற வழியை அப்படியே அச்சுட்டி பின்பற்றுங்கள் நபியை என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். கொள்கையில உறுதியில் அப்படி தனி மனிதராக இருந்தார். ஒரு தனி மனிதராக இருந்து ஒரு சமூகம் சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதித்தார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரோதிகள் என்ன செய்கிறார்கள்? நெருப்பிலே தூக்கி போடுவதற்கு தயாராகிறார்கள். சிலைகளை எல்லாம் உடைத்து தள்ளினார். சமூகத்துக்கு எதிராக நிற்கிறார். பெற்றெடுத்த தந்தை அடுத்த புறம், இவர் இந்த புறத்தில் தனியாக நிற்கிறார். தனி மனிதர். கொள்கையுடைய அந்த போராட்டத்தில் உச்சகட்டத்தை அடைகிறார்கள். விரோதிகளால ஜீரணிக்கவே முடியவில்லை. என்ன முடிவெடுத்தார்கள்? இப்ராஹிமை நெருப்பிலே போட வேண்டும். பாரிய நெருப்பு கிடங்கை தயார் செய்து உலக மக்கள், அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை, இது போதனையாக இருக்க வேண்டும் என்பதாக நினைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து பெரிய நெருப்புல போட்டு, இதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும் என்பது போல ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். இன்னைக்கு அமெரிக்கா செய்ததா இல்லையா? உலகத்தில் ஈராக்குடைய ஜனாதிபதி சதாம் ஹுசைன் ஏதோ ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அவருடைய திட்டங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். என்ன செய்கிறார்கள்? உலக மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நாள், பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாள், குர்பான் கொடுக்கிற நாள். அந்த நாளில் நாட்டுடைய ஜனாதிபதி எங்களுக்கு எதிராக வந்தாலும், உலகத்துடைய பெரிய பெரிய ஆட்சிகள் வந்தாலும் இதுக்கு இதான் முடிவு அப்படி என்று சொல்லி கொண்டு வந்து தூக்கு மேடையில போட்டு உலகத்துக்கெல்லாம் காட்டினாங்க. இந்தியாவுல ஒரு ஹிந்து அறிஞர் சொல்லுகிறார், உலகத்துல வழக்கத்துக்கு மாறான ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்துல பார்த்தேன். ஒரு மனிதனை தூக்கில போட செல்லுகிற பொழுது, யார் தூக்கில போடப்படுகிறாரோ அவனுடைய முகத்தை எல்லாம் கருப்பு புடவையால் மூடுவார்கள். மூடி அவனை கொண்டு வந்து தூக்கு மேடையில் நிறுத்தி தூக்கை போடுவார்கள். ஆனால் சதாம் ஹுசைனை மட்டும் உலகத்துக்கு படிப்பினாண்டு நினைச்சார்களே, அதனால் என்ன செய்தார்கள்? அவருடைய தூக்கிலே போடப்படக்கூடிய சதாமுடைய முகத்தை திறந்து
போட சென்றவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். ஏன்னா இதுதான் உலகத்துக்கு படிப்பினை காட்டுவதற்காக வழக்கமாக நடக்கிற நிகழ்வை மாற்றி அவருடைய முகத்தை திறந்து போடுவர்கள் முகத்தை மூடினாங்க. ஏன் படிப்பினை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பயங்கரமான நெருப்பை மூட்டி இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து இப்ப நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நேரத்தில் இருக்கிற பொழுது மனிதனுடைய உணர்வு என்ன சொல்லும்? ஏதாவது நழுவுவதற்கு ஒரு வழி தேடலாமா? ஏதாவது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், கடை, மனைவி, மக்கள், உலகத்துடைய தேவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாமா என்று மனிதன் நினைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நேரத்து வார்த்தையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், قال حسبي الله ونعم الوكيل. அல்லாஹ் போதுமானவன், என் விஷயங்களை பொறுப்பேற்று நடத்தி முடிப்பதில் அல்லாஹ் சிறந்தவன் என்ற ஒரு வார்த்தையை நெருப்புல போடப்படுகிற பொழுது சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பற்றி, அவருடைய நம்பிக்கை பற்றி அல்லாஹ் சூரத்து இப்ராஹிம் அத்தியாயம் 22 சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபியுடைய உறுதியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எதிரிகளோடு தர்க்கம் போகிறது. உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஃபஇன்னஹும் அதுவல் லீ இல்லா ரப்பல் ஆலமீன். யாரை நீங்கள் கடவுளாக நம்பி வழிபடுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய எதிரிகள் தான். என்னுடைய ரப்பு அகிலத்துடைய இரட்சகன். அவன் யார்? அல்லதீ خلقني فهو يهدين. என்னை படைத்து எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவன். வல்லதீ ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன். எனக்கு உண்ண பருக தருபவன் என்னுடைய ரப்பு. வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோய்வாய்ப்படுகிற பொழுது எனக்கு நிவாரணம், ஃபைனல் அல்டிமேட் கியோர் சொல்லுகிறோம், கடைசி நிவாரணம் தருவது என்னுடைய ரப்பு அல்லாஹ். வல்லதீ யுமீதுனி ثم யுஹீன். நான் என்னை மரணிக்க செய்து மறுபடி உயிர்ப்பிப்பது என்னுடைய ரப்பு. வல்லதீ யத்மஉ அன் யக்ஃபிர லீ خطيئتي يوم الدين. எழுப்பப்படுகிற மறுமை நாளில் என் பாவங்களை மன்னிப்பான் என்று நான் நல்லா வர வைக்கிறானே அவன் தான் என்னுடைய ரப்பு. என்னை மௌத்தாக்கி எழுப்புவான். என்னை உலகத்தில் படைச்சு நேர்வழி காட்டி உண்ண தந்து பருக தந்து என்னைக்கு நோய் வந்தால் நிவாரணம் தந்து முத்தாக்கி ஹயாத்தாக்கி மறுபடி மறுமை நாளில் ஒன்று திரட்டுகிற அந்த ரப்பு என்னுடைய ரப்பு. அப்படி ஆகியமன்ல சொன்னாங்க. நம்பிக்கையில் உச்சகட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல எரியப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார் இல்லையா, அல்லாஹ் அவருக்கு எப்படி கை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதே சூரத்து இப்ராஹிமை சொல்லி காட்டுகிறார். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். எந்த நெருப்பில எதிரிகள் அவரை தூக்கி வீசி கரிக்க வேண்டும், எரிக்க வேண்டும் என்று நாடினார்களா, அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். நெருப்பே, இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியானதாகவும் சாந்தி உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் நெருப்புக்கு போடுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களை நெருப்பிலே எரிந்து விட்டு விரோதிகள் நினைக்கிறார்கள் இப்ராஹிம் எரிந்து சாம்பலாகி கரிக்கட்டையாகி இருப்பார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் யார் மீது நம்பிக்கை வைத்தார்? படைத்த ரப்பு அல்லாஹ் மீது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? எந்த நெருப்பு நீங்கள் சுடும் என்று நினைக்கிறீர்களோ அதே நெருப்பு அல்லாஹ் ஏர் கண்டிஷனா மாத்தி கொடுக்கிறார். சலாமா, நெருப்பை நீ இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் சலாமா ஈடேற்றம் சாந்தியானதாகவும் இருக்க வேண்டும். சும்மா சரி சுட்டுடக்கூடாது, அவருக்கு இடைஞ்சல் தரக்கூடாது. வெளியேற போக இருக்கிறாங்க, இப்ராஹிம் எரிகிறார். ஆனா படைத்த ரப்புடைய உதவியோடு நெருப்பில் எரியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏர் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. நெருப்புக்குள்ள ஏர் கண்டிஷன். அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். நெருப்பில் எரியப்படுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன், என் காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்பான். அல்லாஹ் கை கொடுத்தான் என்பதை திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். இதே வார்த்தை وقالها محمد حين قال الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا
وقالوا حسبنا الله ونعم الوكيل. இதே வார்த்தையை நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு கட்டத்தில் பாவித்தார்கள். முக்கியமான ஒரு நெருக்கடியான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொன்னார்கள். அது என்ன வார்த்தை? எந்த நேரம்? பத்ருடைய யுத்தகலம். பத்ருடைய யுத்தகலம் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரத்து பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, பத்ருடைய யுத்தகலம் எதிரிகளை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு வெற்று கரங்களோடு ஓடி செல்கிறார்கள். பொருளாதார வசதி இல்லை, வீடு வாசல் இல்லை, தொழில் துறவு இல்லை, உறவினர்கள் இல்லை, தன்னந்தனியாக அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்து சென்றார்கள். மதீனாவிலே காலூன்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் திரளுகிறார்கள்? 313 பேர்கள். இருக்கிற மொத்த எண்ணிக்கை 313. அதிலே இயலாதவர்கள், வயோதிபர்கள், முடியாதவர்கள் எல்லோருமாக 313. ஆயுதங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சில ஒட்டகங்கள், ஒரு சில குதிரைகள், ஒரு சில கேடயங்கள், சில வாள்கள் என்று எண்ணிக்கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சில பொருட்களோடு பலத்தோடு நிற்கிறார்கள். எதிரிகளை பொறுத்தவரைக்கும் ஆயுதம் தாங்கிய 1000 பேர்கள் நிற்கிறார்கள். ஜவான்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள். எல்லோரிடத்திலும் குதிரைகள், ஒட்டகங்கள், வாள், கேடயம், ஆயுத பலம், பொருளாதார பலம், மொத்த பலத்தோடு வருகிறார்கள். இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும், வேறறுக்க வேண்டும் என்ற வெறியோடு வருகிறார்கள். மதீனாவுல காலூண்ட முடியாத இந்த சமூகம் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நயவஞ்சகர்கள் சொல்லுகிறார்கள், இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், விரோதிகள் பெரிய எண்ணிக்கையினர் உங்களுக்கு எதிராக படை திரண்டு இருக்கிறார்கள். ஃபக்ஷவுஹும், அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் மூமின்கள் என்ன சொன்னார்களாம்? அல்லாஹ் சொல்லுகிறான், வகாலு ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் கை கொடுப்பான். எங்கள் காரியத்தை பொறுப்பேற்று நடத்துவதில் அல்லாஹ் சிறந்தவன் என்ற ஒரு வாசகத்தை அங்கே பாவித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய நம்பிக்கை ஈமானை நாங்கள் அதிகரித்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பலகீனத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லஹ் ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். பத்ரிலே நீங்கள் பலகீனர்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். பலகீனர்களாக இருந்தீர்கள். ஆயுதத்தில், எண்ணிக்கையில், பல கோணங்களில் நீங்கள் பலகீனமாக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين. வானத்தில் இருந்து வரக்கூடிய 3000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற வாக்குறுதியை நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொன்னீர்களே, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு பதட்டம், சிந்தனையில் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமை, பலகீனம். சஜதாவிலே விழுந்தார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, ரப்பே இறைவா, எனக்கு நீ வாக்களித்ததை எனக்கு நிறைவேற்று. எனக்கு நீ செய்த உதவி செய்வதாக, இஸ்லாத்துக்கு உதவி செய்வதாக செய்த வாக்குறுதி இந்த நேரத்தில் எனக்கு தேவை, நிறைவேற்று ரப்பே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஜதாவிலிருந்து தலையை உயர்த்தவே இல்லை. குர்ஆனுடைய வசனம் வருகிறது, அல்லாஹ்வுடைய உதவியுடைய வாக்குறுதி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினார்கள். முகத்திலே புன்முறுவல் பூத்தவர்களாக சந்தோஷத்தின் நரம்புகள் புடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள். அபூபக்கர் சித்திக் பின்னால் வந்து ரலியல்லாஹு அன்ஹு கட்டி தழுவினார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அப்ஷிர், நற்செய்தி உண்டு அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் சந்தோஷப்படுங்கள். சயுஞ்சிஸுல்லாஹு லக மா வஅத லக், எதை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தானோ நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைக்கிறார்கள், வருகிறார்கள், தோழர்களிடத்திலே சொன்னார்கள், 3000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين
முஸவ்வினீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், எதிரிகள் உங்களை நோக்கி சீறி பாய்ந்து வருகிற பொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு ஆயுதம் தாங்கிய 5000 மலக்குகளை கொண்டு உதவி செய்வான். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உறுதி, அல்லாஹ்வின் மீது இருக்கிற பற்று, தவக்குல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஆரம்பத்தில் 3000, உங்களுடைய நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ் 5000 மலக்குகள், ஆயுதம் தாங்கிய மலக்குகளை கொண்டு உதவி செய்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூமின்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்று நடத்தி முடிப்பான். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். உலகத்துடைய வெளிரங்கமான காரணங்கள், தயாரிப்புகள் முடிந்த வரைக்கும் செய்து களத்தில் குதித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அதே சஹாபி நபி தோழர் சொல்லுகிறார்கள், பத்ருடைய களத்திலே ஒரு நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தோழர் எதிரி ஒன்றை விரட்டி செல்லுகிறார்கள். உலகத்தில் இன்று நடக்கிற யுத்தம் என்று கிடையாது. இன்றுதான் மேலால் வந்து குண்டை போட்டுவிட்டு செல்லுகிறான். பல்லாயிரம் மக்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்து விடுகிறார்கள். ஒளிந்து நின்று குண்டு வீசுகிறான், ஒளிந்து நின்று ஷூட் பண்ணுகிறான், சுட்டு தொலைக்கிறான். இந்த ஒளிந்து நின்று வெட்டுகிற குண்டு போடுகிற காட்சி ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. நேருக்கு நேர் யுத்தம். வெட்டப்பட்ட தலைகளை பார்க்கலாம், துண்டாடப்பட்ட உடல் உறுப்புகளை பார்க்கலாம், இரத்த வெள்ளம், அங்க வீணமாக வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள் தொங்கும் நிலையில் இரத்த வெள்ளம், வாள் முனையில் யுத்தம் நடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பெண்கள், சஹாபா பெண்கள் நர்சிங், நடுக்களத்துக்கு சென்று காயப்பட்டவர்களை கொண்டு வந்து சிகிச்சை செய்வார்கள். இன்றைக்கு இந்த நர்சிங் செய்கிறார்களே, ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் செய்தார்கள் யுத்த காலத்தில். இன்னைக்கு தான் நமக்கு ஒரு கோழி அறுப்பதை பார்க்க முடியாது. கோழி அறுத்தா தலை சுத்துது. மாடு அறுப்பதை பார்த்தா ஒரு 5 நிமிஷம் அமர்ந்திருந்தா தான் என்னால நடக்க முடியும். அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் நேருக்கு நேர் யுத்தம் நடைபெறுகிறது. ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார், எதிரியோடு பயங்கரமான ஒரு சண்டை, யுத்தம் நடக்கிறது. யுத்தம் செய்து எதிரியுடைய ஆயுதம் கீழே விழுகிறது. கோழைத்தனமாக அவன் ஓட ஆரம்பிக்கிறான். பின்னால் விரட்டி செல்லுகிறார்கள். விரட்டி சென்று எதிரிக்கு நெருக்கமாக அண்மித்து விடுகிறார்கள். வெட்டுவதற்காக வாளை தூக்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குரல் அலி கேட்கிறது, அக்பில் யா ஹைசூம், ஹைசூமே முன்னேறி முன்னேறி செல் என்ற ஒரு குரல் அலி கேட்கிறது. யாரும் இல்லை, இவர் எதிரியோடு நிற்கிறார். அக்பில் யா ஹைசூம் என்ற குரல் அலி கேட்கிறது. திடீரென்று பார்க்கிறார்கள், எதிரியுடைய தலை கீழே விழுந்து விட்டது. அவனுடைய முகம் சல்லடையாக இருக்கிறது, மூக்கெல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. அதிர்ந்து போகிறார்கள். அவருக்கே அவரை நம்ப முடியவில்லை. விரட்டி சென்றது நான், வெட்டுவதற்காக வாளை ஓங்கியது நான், வெட்டவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு குரல் அலி, யார் என்று தெரியவில்லை, தலை கீழே விழுகிறது, முகமெல்லாம் சல்லடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு வழக்கம், யுத்தத்தில் ஒரு குறித்த விரோதியை ஒருவர் தாக்கி அவனை வெட்டினார் என்றால் அவனுடைய சல்ப் என்று சொல்வார்கள். அவன் வைத்திருந்த பொருட்கள் அவருக்கு சொந்தமாகிவிடும். பொதுவாக விடப்பட்டது கனிமத்தாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு இந்த விரோதியை விரட்டி சென்றது நான் உண்மை, வெட்டுவதற்காக வாளை உயர்த்தியது நான் உண்மை. ஆனால் திடீர் என்று ஒரு சத்தம் கேட்கிறது, ஹைசுமே முன்னர் என்ற குரல் அலி கேட்கிறது. நான் பார்க்கிறேன் எதிரியுடைய தலை கீழே விழுந்தது, என் வாள் அவனை தொடவே இல்லை நாயகமே என்று சொல்லுகிறார். முகமெல்லாம் சல்லடை, மூக்கு வெட்டப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ مَدَدُ السَّمَاءِ الثَّالِثَةِ, மூன்றாவது வானத்துடைய மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தார். உங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி? மூன்றாம் வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட மலக்கு தன்னுடைய குதிரையை நோக்கி சொல்லுகிறார், அக்பில் யா ஹைசூம், ஹைசூமே முன்னேறு என்று குரலடியோடு அவர் பாய்ந்து சென்று, நீ வெட்டுவதற்கு முன்னால் அந்த எதிரியுடைய தலையை அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்கள் வெட்டினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வை விடுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், நபி தோழர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள். காரணம், அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்று நடத்துவான். நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை கண்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை அது இன்னும் அதிகரித்தது. எதிரிகள் வருகிறார்கள், நயவஞ்சகர்கள் வருகிறார்கள், விரோதிகளுடைய எண்ணிக்கை, பலம், ஆயுத பலம், ஆள் பலத்தை காட்டி அச்சுறுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே மூமின்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிற நம்பிக்கை, ஈமானை இன்னும் அதிகரித்தது. காரணம், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்தார்கள். நெருப்பு எந்த நெருப்பு சுடும் என்று நினைத்தார்களோ, அல்லாஹ் ஏர் கண்டிஷன், குளிரூட்டப்பட்ட இடமாக, உல்லாச இடமாக, இன்பம் அனுபவிக்கும் சுகமிடமாக அல்லாஹ் நெருப்பை மாற்றி காட்டினான். ரசூலுல்லாஹ்வுடைய நபி தோழர்கள் அல்லாஹ் போதுமானவன் என்றார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி பார்க்கிறார்கள்? வாளை ஓங்கியதுதான் விரோதியுடைய தலை கீழே விடுகிறது. மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நேரடியாக கண்ணால் பார்க்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவனிடத்தில் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ, இறைவனிடத்தில் யார் பற்று வைக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் வாழ்க்கையின் பிரச்சனை, நெருக்கடி, பிரச்சனை, சோதனைகள், நோய், நொம்பலம், எந்தெந்த கட்டமெல்லாம் வாழ்க்கையில் நெருக்கடி என்று சந்திக்கிறோமோ, இந்த இடங்களில் எல்லாம் யார் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுப்பான், அதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் பாரம் சாட்டுகிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அதாவது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதாதா? எவனை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டோமோ, யாரை நம்முடைய வணக்கத்துக்குரியவன், அகிலத்தின் இரட்சகன் என்று ஏற்றுக்கொண்டோமோ, அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால் தான் இறை தூதர்கள் வருகிறார்கள், தம்முடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், وَمَا لَنَا أَلَّا نَتَوَكَّلَ عَلَى اللَّهِ وَقَدْ هَدَانَا سُبُلَنَا, நமக்கு நேர்வழி காட்டி இருக்கிற நிலையில் அந்த ரப்புக்கு நாங்கள் ரப்பின் மீது எப்படி பற்று, நம்பிக்கை, பாரம் சாட்டாமல் இருக்க முடியும்? நம்மை படைத்து நமக்கு நேர்வழி காட்டி இருக்கிறார். அந்த ரப்பை கைவிட்டு விட்டு நாங்கள் எப்படி நம்முடைய கவனங்களை உலகத்திலே மரணித்த நல்லடியார்கள், மௌத்தானவர்கள், நம்மை போன்றவர்கள், இவர்கள் மீது நாங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் என்று இறை தூதர்கள் சொன்ன வரலாற்றை எல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை, அதாவது அதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கேட்போம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை ரப்பு, என்னுடைய இரட்சகன், என்னை படைத்தவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவனிடத்தில் தான் தீர்வு தேட வேண்டும். அந்த ரப்பிடத்தில் தான் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, பாரஞ்சாட்டுதல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு த்தைர் தக்து ஹிமாஸா வ தரூஹு பிதானா, நீங்கள் அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, உங்களுடைய காரியங்களை எல்லாம் எப்படி அவனிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டுமோ அந்த முறையில நீங்கள் அவனிடத்தில் பொறுப்பு சாட்டுவீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் மீதே உங்களுடைய முழு நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால், பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். தகுது ஹிமாசா, வெறும் வயிற்றோடு அது காலையில் செல்லுகிறது. ஒ தரூஹு பிதானா, மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில், தேவை நிறைவேறிய நிலையில் அது வீடு திரும்புகிறது. அல்லாஹ் இப்படி உங்களுக்கு உணவளிப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்விடத்திலேயே ஒரு மனிதன் பொறுப்பு சாட்டுகிறானே, இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உலகத்தில் மறுமையில கொடுக்கிற மிக உயர்தரமான பரிசு, முதல் பரிசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் கியாமத்துடைய நாளில் யதுகுலு மின் உம்மதி 70,000 பிகைரி ஹிசாபின் வலா அதாப். என்னுடைய மொத்த உம்மத், இத்தனை கோடான கோடி மக்கள் இந்த உம்மத்திலே வந்திருக்கிறார்கள். இத்தனை கோடி உம்மத்தினர்கள் மத்தியில் 70,000 பேர்கள், பொறுக்கி எடுக்கப்பட்ட 70,000 பேர்கள் மட்டும்தான் என்னுடைய உம்மத்திலே கேள்வி கணக்கில்லாமல் எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் சுவர்க்கம் செல்வார்கள். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் சிலரை விசாரணை செய்து அல்லாஹ் அனுப்புகிறான். விசாரித்து அல்லாஹ் மன்னித்து அனுப்புகிறான். ரகசிய விசாரணை செய்து அனுப்புகிறான். செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்து அனுப்புகிறான் சுவர்க்கத்திற்கு. எத்தனையோ விதங்களில் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கும். ஆனா இந்த 70,000 பேரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப். எந்த வேதனை, எந்த தண்டனை இல்லாமல், கேள்வி கணக்கில்லாமல் மொத்த 70,000 70,000 இவர்கள் சுவர்க்கம் நுழைந்த பிறகுதான் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பான். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நுழைந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பக்கத்தில் திகாரிக்கு பக்கத்தில் நீட்டம்பொழியில அல்லது கொஞ்சம் அடுத்த புறத்தில் அரசாங்கம் அந்த ஹைவே பாதை அமைக்கிறான். அரசாங்கம் அமைத்துக் கொண்டிருக்கிறது. தோண்டுகிற பொழுது பெருமதியான கோடிக்கணக்கு பெருமதியான மாணிக்கக்கல், தோண்டின மாணிக்கக்கல் 100 கணக்கில் 1000 கணக்கில் வெளியே வருகிறது என்ற ஒரு தகவல் உங்களுக்கு தந்தால், உண்மையான ஒரு செய்தி உங்களுக்கு தந்தா எப்படி இருக்கும்? அந்த பாதையில் இருக்கிற மாணிக்கக்கல் தெரியுமோ தெரியலையா? எந்த கல்லா இருந்தாலும் ஒரு 10 கல்லை புறக்கி போடலாமான்னு ட்ரை பண்ணுவோமா, முயற்சி பண்ணுவோமா, மாட்டோமா? மாணிக்கத்தின் பெருமதி நமக்கு தெரியும். இலவசமாக 5000 பேர் 10,000 பேரை அரசாங்கம் கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறது இலவசம். அப்படி என்று சொன்ன இதுவரைக்கும் பாஸ்போர்ட் என்ன கலர் என்று கண்டிராதவன அதுக்கு ஒரு அப்ளை பண்ணி பார்ப்பான். ஏன் இலவசமா கனடா, அமெரிக்கா? அன்புக்குரியவர்களே, விசாரணை வேதனை எதுவும் இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல் நேர சொர்க்கம் 70,000 அல்லாஹ் புறக்கி எடுக்கிற 70,000. நமக்கு தெரியுமோ தெரியல, சஹாபாக்களுக்கு அது பெருமதி தெரியும். சொந்த வீடு, வாசல், சொத்து, சுகம், உறவு தூக்கி எறிந்து அந்த சொர்க்கத்துக்காகத்தான் போனார்கள். அவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அது யார் என்று தெரிந்து கொள்ளணும் என்ற ஆவல். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் நுழைஞ்சாங்களா, சஹாபாக்கள் இப்ப பேச ஆரம்பிக்கிறார்கள். சத்தம் அதிகரிக்கிறது. சிலர் சொன்னார்கள், அந்த 70,000 யார் தெரியுமா? நாங்கள் தான் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு உரமூட்டக்கூடிய அந்த உத்தம தோழர்கள் நாங்கள். அந்த 70,000 70,000 பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான். அல்லாஹ் பொறுக்கி எடுத்திருக்கிறான். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லப்பா, நாங்கள் எல்லாம் ஜாஹிலியத்தில் இருந்தோம், அறியாமை காலத்தில் இருந்தோம், மடத்தனத்தில் இருந்தோம், பாவம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, மடமையில் இருந்தோம். அல்லாஹ் நேர்வழி காட்டி இப்பதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். நம்ம அல்லது அந்த 70,000 யார் தெரியுமா? தூய்மையாக இஸ்லாத்திலே பிறந்து, தூய்மையாக இஸ்லாத்திலே வாழ்ந்து, தூய்மையான ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார்களே, அந்த புறக்கி எடுக்கப்பட்ட 70,000 அவங்க தான் அந்த 70,000. இப்படி 1000 கருத்துக்கள் வராமல் இருக்குமா? அப்படியான கருத்துக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். கேட்டார்கள், நீங்களெல்லாம் அந்த 70,000 பேர்கள் சுவர்க்கம் விசாரணை என்று சுவர்க்கம் செல்லுகிற 70,000 பேரை பற்றித்தானே பேசிக்கொள்கிறீர்கள்? அப்படி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம், அவர்களை பற்றி தான் பேசிக்கொள்கிறோம். யார் அந்த 70,000? அவருடைய பண்பு என்ன, தன்மை என்ன?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த மொத்த தன்மையே 4 தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல 3 விஷயம் 4வது அதை சாறு பிழிந்து வடித்து சொன்னார்கள். அது நம்மிடத்தில் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவர்கள் யார்? நாளாந்தம் 5 நேர தொழுகை தவறாமல் தொழுவார்கள். வருடாந்தம் ரமலான் தவறாமல் நோன்பு வைப்பார்கள். வருடம் ஹஜ் உம்ரா செய்வார்கள். நாளாந்தம் 1 ஜுஸ் குர்ஆன் முடிப்பார்கள். 1000 திக்ர் செய்வார்கள். தர்மம் கொடுப்பார்கள். இத்தனையில இப்படியெல்லாம் பட்டியல் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க. அதுதான் நம்ம நாங்க நினைக்க கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கத்தை பத்தி சொல்லவே இல்லை. வணக்கங்களின் மூலமாக ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டிய தன்மை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுதா என்ன வர வேண்டுமோ, நோன்பு பிடித்தால் என்ன வர வேண்டுமோ, ஹஜ் உம்ரா செய்தால் என்ன வர வேண்டுமோ, குர்ஆன் ஓதினால் என்ன வர வேண்டுமோ, திக்ர் செய்தால் என்ன வர வேண்டுமோ, ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டிய குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி என்ன தன்மை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அந்த தன்மையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்னாவது என்ன? அல்லதீன லா யஸ்ரஹூன் வலா யததய்யரூன் வலா யக்தமூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முதல் தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதீன லா யஸ்ரஹூன், அடுத்தவர்களிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். முதல் பண்பு. ஓதி பார்க்க முடியுமா? ஓதி பார்க்க முடியுமா? முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் படுக்கைக்கு செல்லுகிற பொழுது குல் சூராக்களை ஓதி தன்னுடைய கையில் ஊதி மேனியெல்லாம் தடவுவார்கள். நோய்வாய்ப்படுகிற பொழுது குல் சூராக்களை ஓதி மேனியெல்லாம் தடவுவார்கள். தான் ஓதி பார்த்துக் கொள்வார்கள். ஓதி பார்க்க முடியுமா? அடுத்தவர்களுக்கு ஓதி பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் உய்துகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா மின் குல்லி ஐனில் லாமா ஓதி பார்த்தார்கள். ஒரு நபி தோழர் சஹாபாக்கள் கூட்டம் வருகிற பொழுது காபிர்களில் ஒரு மனிதன் மயக்கமுற்று உணர்வற்று கிடக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள். உடனே ஒரு முடிச்சு கட்டி போட்டு அதை கட்டவிழ்ந்தவன் போன்று திடீரென்று எழும்பி நிற்கிறான். சந்தோஷம் பொறுக்க முடியாமல் ஆடுகள் கொடுத்தார்கள். சந்தேகம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படியெல்லாம் செய்தேன், ஆடு தந்தார்கள், எடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா நோய்க்காக சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வசனம், ஒரு ஆயத்து, ஒரு அத்தியாயம் என்று உனக்கு எப்படி தெரியும்? வமா அத்ராக அன்னஹா ருக்யா, அது ஓதி பார்க்க வேண்டிய ஒரு அத்தியாயம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதரை ஆடு கொடுத்தாங்களே, எடுக்கலாமா? அடையப்பா, இன்ன அத்தியபமா அகத்தும் அலைஹி அஜரன் கிதாபுல்லாஹ், புகாரியில வருது, நீங்க கூலி எடுப்பதில் அது சிறந்தது, தூய்மையானது அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ட்ரீட்மெண்ட் பண்ணித்தானே எடுத்தாய், சுத்தமானது பங்கை எனக்கும் போடப்பா என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி பார்த்தாரு. ஓதி பார்க்கலாம், தான் ஓதிக்கொள்ளலாம், அடுத்தவர்களுக்கு ஓதி பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வார்த்தைகளை சொல்லி ஓதி பார்த்தால் அது ஷிர்க், அது நரகத்துக்குரிய செயல். ஆனால் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவனிடம் ஓதி பார்க்குமாறு கேட்டவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி ஓதி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று எனக்கு ஓதி பாருங்கள் என்று கேட்கிறேன். நீங்கள் இந்த 70,000 பேரில் இருக்க மாட்டீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? என்னிடத்தில் ஒரு கையடக்க தொலைபேசி உண்டு, உங்களிடத்திலும் ஒரு கையடக்க தொலைபேசி உண்டு. நான் என்னுடைய தொலைபேசியை வைத்துவிட்டு உங்க மொபைல்ல பேசுகிறேன். ஏன்? என்னுடைய மொபைல் இருந்து பேசினால் எனக்கு கிடைக்கிற கவரேஜ் இணைப்பில் இருக்கிற பவரை விட உங்க மொபைல்ல டயல் பண்ணினா ரொம்ப கிளியராக இருக்கும். நான் குர்ஆன் ஓதினால், நான் ஓதி பார்த்தால், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எனக்கு அல்லாஹ் தருவதை விட நீங்க கேட்டா அல்லாஹ் தருவான். அதனால தானே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்க. ஏன்னா நான் கேட்டா கிடைக்கிறது 50, நீங்க கேட்டா 80 கிடைக்கும்.
இறைவனுக்கும் இவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பலகீனம் என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார். இவர் அந்த 70,000 பேரில் சொர்க்கம் செல்கிற அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க மாட்டார். கேள்வி கணக்கு கேட்டு போகக்கூடியவராக இருக்கலாம், அல்லாஹ் மன்னித்து அனுப்பக்கூடியவராக இருக்கலாம், அல்லது வேதனைப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய அது செய்து வேறு. இந்த 70,000 பேர் உன்னதமான நம்பிக்கை கொண்டவர்கள் பட்டியலில் இருக்க மாட்டார். அப்ப ஓதி பார்க்குமாறு அடுத்த இடத்தில் கேட்டால் 70,000 பேரில் இருக்க மாட்டார். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யததய்யரூன், சகுனம் பார்க்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வார்கள்? பொதுவாக முஷ்ரிக்கின் இடத்துல இருந்த ஒரு வழக்கம், ஒரு முக்கியமான ஒரு பயணம் செல்ல வேண்டும், வெளியே வருவார்கள், ஒரு பறவையை பார்ப்பார்கள், அதை விரட்டுவார்கள். லெஃப்ட் இடதில் சென்றால் பயணம் சரியில்லை, ரைட் வலதில் செல்லுமானால் அந்த பயணம் பரக்கத்தானது, நல்லதாக முடிவடையும் என்று நம்பிக்கை வைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஈமானுடைய ஆறாவது அம்சம் என்ன? வாழ்க்கையில் ஏற்படுகிற நலவு கெடுதி எல்லாம் எங்க எங்க? மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது என்று யார் நம்புகிறானோ அவன் மோமின். இதற்கு மாற்றமாக யார் நம்புகிறானோ அவன் ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னுடைய பயணம் நல்லதா கெட்டதா? பறவை இடதில் லெஃப்ட் ரைட்டில் பறந்தால் இதை வைத்து என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்துடைய நலவு கெடுதியை தீர்மானிக்க முடியாது. நாங்கள் இன்று சகுனம் பார்க்கிறோம். கைரேகை, உங்களுடைய கைரேகை இன்ன நாள் இன்ன திகதியில் நீங்கள் மனம் செய்தால் திருமணம் முடித்தால் நல்லது, வியாபாரம் இந்த மாதத்தில் செய்தால் நல்லதில்லை, முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் திருமணம் முடித்தால் நல்லது, இந்த மாதத்தில் செய்தால் சரியில்லை என்று கைரேகை பார்க்கிறோம். அரபு எழுத்திலே அரபு கிதாபுகளிலே பார்க்கிறோம். பிறந்த தினம், பர்த்டே, பிறந்த தினத்தை வைத்து பார்க்கிறோம். எத்தனையோ முறைகளில் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சகுனம் பார்க்கிறோம். இன்றைக்கு லேட்டஸ்டா கம்ப்யூட்டர் யுகத்தில் எத்தனையோ வந்துருச்சு. தொலைபேசி அலைப்படுத்தி ரேடியோவிலேயே இன்றைக்கு மௌலைமார்கள் சகுனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்க சாஸ்திரம் சகுனம் பார்க்க மாட்டோம், ஆனா பால் கிதாபு பார்ப்போம். லெப்பை இடத்துல போய் எங்கட மகளுக்கு திருமணம் எந்த நாள் எந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அரபுல ஒரு நூலை திறந்து நல்ல நாளம், நல்ல நேரம், நல்ல நேரத்தை பத்தி நமக்கு குறிப்பு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது சகுனம். இது யாரு பார்க்கிறானோ அந்த 70,000 பேரில் இருக்க மாட்டான். யாரு சகுனம் பார்க்கிறானோ அது ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இரண்டாவது தன்மை, வாழ்க்கையில நனவு கெடுதி வந்தால் படைத்த ரப்பு தருகிறான் என்று அவர்கள் நம்புவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய இதனால் அது அப்படி வந்ததினால் இப்படி, இப்படி வந்ததினால் அப்படி என்று உலகத்துடைய எந்த ஒரு காரணத்தையும் பொருத்த மாட்டார்கள். படைத்த ரப்பு என்னை சோதிக்கிறான். நனவு கெடுதி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நனவு கெடுதி எல்லாம் படைத்த ரப்பிடத்தில் இருந்து வருகிறது என்று நம்புவார்கள். மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யக்தவூன், அவர்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட், நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் இன்றைக்கும் இருக்குது. கேன்சர் போன்ற சில நோய்களுக்கு கடைசி சிகிச்சை நெருப்பால் சுட்டு ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். இன்னைக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆகிரு தவா அல்கி, கடைசி சிகிச்சை தான் நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்வது. வான அன்ஹாக்கும் அன் தாலிக், அதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருப்பால சுட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சா சுகம் கிடைக்கும், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். கடைசி சிகிச்சை. ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, குர்ஆன் ஹதீஸ் அனுமதித்த முறையில் எவ்வளவு பெரிய வைத்தியரிடத்திலும் சென்று நீங்கள் சிகிச்சை செய்யலாம், செய்ய வேண்டும். சிகிச்சை செய்தோம், மாற்று வழி இதுக்கு கிடைக்கவில்லை, பொறுமை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் அல்லாஹ் தடுத்த முறையில் ஜின் வைத்தியம் என்ற பெயரில், மந்திரம் என்ற பெயரில் மாற்று மதத்தவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்று தேங்காய் உடைத்தல், வேறு வேறு நம்பிக்கை முறைகள்,
ஷாக் ட்ரீட்மெண்ட் அதில் ஒரு முறை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இது அவர்கள் செய்ய மாட்டார்கள். கடைசி அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை பாரம் சாட்டி விடுவார்கள். நான்காவது தன்மை, இந்த மூன்றிலும் உள்ள சாரத்தை சாறு பொழிந்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தம்முடைய ரப்பின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். முதலாவது. இரண்டாவது என்ன? இரண்டாவது சத்தமா சொல்லுங்க. சகுனம் பார்க்க மாட்டார்கள். மூன்றாவது, நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். நான்காவது, ரப்பிடத்திலேயே நம்பிக்கை வைப்பார்கள். உச்சகட்ட நம்பிக்கை. வாழ்க்கையில சோதனை, பிரச்சனை, நெருக்கடி, உலகத்தில் முயற்சிகள் பண்ணுவார்கள். ஆனால் என்ன கை கொடுக்க ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இந்த தன்மை, உச்சகட்ட நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட 70,000 பேரை இத்தனை கோடி பேர்களில் அல்லாஹ் பொறுக்கி எடுத்து முதல்ல சொர்க்கத்தில் போட்டு தான் விசாரணை ஆரம்பிப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொன்ன உடனே ஒரு முக்கியமான நபி தோழர், உக்காஷா பின் மிஹ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அப்படியே எழும்புகிறார். எழும்பி சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல வந்து சொன்ன இந்த செய்தியை கேட்ட உடனே எழும்புகிறார் உக்காஷா பின் மிஹ்சன். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு துஆ செய்யுங்கள், இந்த 70,000 பேர்ல என்னையும் ஒருவனாக அல்லாஹ் ஆக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மின்ஹும், அந்த பொறுக்கி அல்லாஹ் பொறுக்கி எடுத்த 70,000 பேரில் உக்காஷா நீங்கள் ஒருவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். உக்காஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு கேலி கணக்கு விசாரணை மறுமையினாலே அவருக்கு கிடையாது, வேதனை கிடையாது, தண்டனை கிடையாது. சொர்க்கம் நுழைவிக்கப்பட்ட பிறகுதான் விசாரணை ஆரம்பிக்கப்படும். அந்த 70,000 பேரில் உக்காஷா ஒருவர். இதை சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நபித்தோலை பார்க்கிறார். ஆகா, உக்காஷா மிஹ்சன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சான்ஸ், சந்தர்ப்பம், இவ்வளவு பெரிய பாக்கியம். உடனே எழும்பினாரே, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ ஐயன் யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கும் துஆ செய்யுங்கள், அந்த 70,000 பேர்ல நானும் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபகக பிஹா உக்காஷா, உக்காஷா பின் மிஹ்சன் உங்களை விட அந்த சந்தர்ப்பத்தை முந்தி அடித்து அவர் எடுத்துக்கொண்டார் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை முந்தி விட்டார் உக்காஷா. அப்படி என்றால் அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது கேட்ட சஹாபி, அப்ப சொர்க்கம் போக மாட்டாரா என்று நினைச்சிடாதீங்க, அப்படி கேட்டுடாதீங்க. கேள்வி கணக்கு விசாரணை இல்லாம போற ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்கல உக்காஷா இருப்பாரு. இந்த சஹாபி ஒன்று விசாரிக்கப்பட்டு போகலாம், அல்லாஹ் நன்மை தீமைகளை நிறுத்த அனுப்பலாம், மன்னித்து அனுப்பலாம், இலகுவாக அல்லாஹ் விசாரித்து அனுப்பலாம், சுவர்க்கவாதிகளாக இருக்கலாம், இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்ட நபி தோழர்கள் இல்லையா? ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சூசகமாக சொன்னார்கள், சபகக பிஹா உக்காஷா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை என்பதை சூசகமாக நயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உக்காஷா உங்களை முந்தி விட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 70,000 பேருடைய தன்மை என்ன? தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, உம்ரா, குர்ஆன் திலாவத், திக்ரு, நாங்க செய்கிற வணக்கத்தில் எல்லாம் வர வேண்டிய குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்துச்சு. உன்னத நம்பிக்கை, இறை நம்பிக்கை, வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விடத்தில் பாரஞ்சாட்டுகிற தன்மை, அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க பாருங்க, முஸ்லிம்கள் அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்கள், என்ன படைச்ச ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று சொன்னவர்கள், வாழ்க்கையில பிரச்சனை வந்தா எங்க நிக்கிறாங்க? அஜ்மீர் ஷரீஃபில், நாகூர் தர்காவில், ஜெயிலானி கதிர்காமத்தில், தெவடகாக கஹட்டப்பிட்டியில ஏன் போகிறார்கள்? நம்ம படைச்ச ரப்பு, எந்த ரப்பை நான் நம்பி இருக்கிறேனோ, எந்த ரப்பின் மீது ஈமான் கொண்டிருக்கிறேனோ, எந்த ரப்பு எனக்கு வணக்கத்துக்குரியவன் என்று நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த ரப்பு யார் என்பதை புரியலாதான் பிரச்சனை. உலகத்தில் என்ன போல மனிதனாக பிறந்து, தாய்க்கு பிறந்து
ஆசா பாசத்துக்கு அடிமைப்பட்டு உண்டு குடித்து மலங்கழித்து மண்ணோடு மண்ணாகி மரணித்து என்று மண்ணறையில் இருக்கிறாரே, இவரிடத்துல போய் நல்லடியாரை அவுலியாவை என்று ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ரப்பு யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனை நம்பினால் என்ன கிடைக்கும் உலகத்துல நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியல. அதனால என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்தா எங்காவது ஜின் வைத்தியர் இடத்துல, எங்காவது கபர் இடத்துல, தர்காவிடத்துல, எங்காவது அவுலியாக்கள், மகான்கள், ஷேகுமார்கள் என்று ஈமானை பறிகொடுக்கக்கூடிய ஆயிரம் விஷயங்களை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். உலகத்தில் நிம்மதி கிடைச்சா போதும், உலகத்தில் சுகம் கிடைத்தால் போதும், உலகத்தில் பரக்கத் கிடைத்தால் போதும், அபிவிருத்தி வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறார்கள், உலகத்தில் ஈமானை பறிகொடுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். 10 நிமிஷம் கடைசி செய்தி வந்துட்டாங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இறை நம்பிக்கையில உச்சகட்டத்தில் இருக்கிற மக்களைத்தான் நபி அல்லாஹ் முதல்ல சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுல அடுத்த புறத்தை சொல்லி முடிச்சிடறேன், நேரம் நெருங்கிருச்சு. கடைசியாக சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதன் யார்? முதல்ல சுவர்க்கம் செல்லுகிற மக்களுடைய தன்மை, அவருடைய குவாலிட்டி, அவர்களுடைய பண்பாடு, குணம், இறைவன் மீது உள்ள நம்பிக்கை, அதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்ப கடைசியாக சுவர்க்கம் செல்லுகிற மனிதன் அவனுடைய தன்மை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கடைசியாக சுவர்க்கம் செல்லுகிற மனிதனுடைய அந்த காட்சி, அவன் நிற்கிற காட்சி என்னுடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே காட்சி தருகிறது, என் மனக்கண்களுக்கு முன்னால் அப்படியே அந்த தோற்றம் தெரிபடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கடைசி மனிதன் அல்லாஹ் மீது அவன் கடுகளவு அவனுடைய உள்ளத்தில் ஈமா இருந்தது, அவ்வளவுதான். என்னுடைய ரப், எனக்கு வணக்கத்துக்குரியவன் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று நம்பி இருந்தான், முடிஞ்சு. லா ஸலா வலா ஸியாம், தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், எந்த வணக்கமும் கிடையாது. இவனை அல்லாஹ் விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடுகளவு ஈமான், கோடிக்கணக்கான பாவம், கடுகளவு ஈமான், எந்த நன்மையும் இல்லை. அவனை தூக்கி நேர அல்லாஹ் நரகத்தில் போடுறான். கோடான கோடி வருட நரகத்தில் எரிகிறான், நரக வேதனை அனுபவிக்கிறான். அனுபவித்த பிறகு கடைசி மனிதனாக இந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். யக்பு மர்ரா வயம்ஷி மர்ரா, நரகத்திலிருந்து வெளியே வந்து புரண்டு தவழ்ந்து நரக நெருப்புல பாடி வதங்கி இந்த மனிதன் வெளியே வந்து சுவர்க்க நரக இரண்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல நிற்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், அடியானே, உன்னை நான் விசாரிக்க போகிறேன். இந்த மனிதன் அப்படியே அதிர்ந்து போகிறான். கோடான கோடி வருட நரகத்தில் எரிந்து இப்பதான் வெளியே வந்தேன், மறுபடி அல்லாஹ் விசாரிக்க போகிறானா? இந்த நரகம் மறுபடி எனக்கு சொந்தமானதா? கோடான கோடி பாவம், மறுபடி என்னால் இந்த நரகத்தில் எரிய முடியாது. அதனால் அந்த மனிதன் நினைத்துக் கொள்கிறான் உள்ளத்துல அல்லாஹ் பாவங்களை சொல்லட்டும், விசாரிக்கட்டும், செய்யவில்லை ரப்பே என்று மொத்தமா மறுக்க வேண்டியதான். அல்லாஹ் எத்தனை பாவங்களை சொல்லட்டும், யா அல்லாஹ் நான் பண்ணவே இல்லையே, மறுக்க வேண்டியதுதான் அப்படின்னு உள்ளத்துல முடிவு செய்து கொண்டு, யா அல்லாஹ் விசாரிக்கலாமே, விசாரணை நடத்தலாமே என்று அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான், உலகத்தில் இந்த மனிதன் செய்த கோடான கோடி பாவம் அப்படியே எல்லா பாவங்களையும் பட்டியல் போடுகிறார். என்னுடைய அடியானை, இன்ன நேரம் இன்ன இடத்தில் இன்ன பாவம் செய்தாய், இன்ன பாவம் இன்ன பாவம் இன்ன பாவம், அல்லாஹ் அப்படியே பட்டியல் போடுகிறான். போட்ட உடனே இந்த மனிதன் சொல்லுவா, யா அல்லாஹ் நான் பண்ணவே இல்லையே, யா அல்லாஹ் அப்படி நாம் செய்யவே இல்லையே, உலகத்தில் இதை இப்படி பண்ணவே இல்லை என்று இந்த அடியா மறுத்து கொண்டே போகிறான். அல்லாஹ் பார்க்கிறான், மறுத்துட்டியா? நான் சொன்னதை நீ மறுத்தால் இப்பொழுது சாட்சி தேவைப்படுகிறது. உனக்கு எனக்கு இடையில முரண்பாடு வந்தால் மூன்றாவது சாட்சி வேண்டுமே, உனக்கு நான் சாட்சிகளை கொண்டு வரப் போகிறேன் அப்படி என்று அல்லாஹ் இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான். இந்த மனிதன் என்ன செய்கிறான், சாட்சியா இந்த நேரத்தில் தனக்கு முன்புறமாக பின்புறமாக இடம் பலம் 4 புறம் திரும்பி திரும்பி பார்க்கிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம், நரகவாதிகள் நரகம், எல்லா மக்களும் போய்விட்டார்கள். தன்னந்தனி மனிதன் கடைசி மனிதனாக மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கிறான். இந்த மனிதன் பார்த்து விட்டு யார் தான் வரப்போகிறார்கள், பரவாயில்லை கொண்டு வரட்டும் அப்படி என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான், சாட்சியை கொண்டு வரலாமே யா அல்லாஹ்,
உடனே அல்லாஹ்வுடைய விசாரணை வித்தியாசமானது. சூரத் யாசீன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரை சீல் பண்ணி விடுவோம். அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் உலகத்தில் எதை சம்பாதித்தார்கள் என்று அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ் வாக்கி சீல் போட்டு விடுவான். அவனுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான், நீங்கள் பேசுங்கள், சாட்சி சொல்லுங்கள். இவன் கைகளும் கால்களும் பேச ஆரம்பிக்கின்றன. யா அல்லாஹ், இன்ன நேரம் இன்ன இடத்தில் நாங்கள் இன்ன பாவம் செய்தோம். உடல் உறுப்புகள் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். மாற்று வழி இல்லை, மறுபடி நரகம். ஜீரணிக்க முடியாத கொடுமை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜெயிலுக்கு சென்றவனுக்கு தெரியும் அதனுடைய வேதனை, கொடுமை. மறுபடி ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிடம் ஜெயில் வாழ்க்கை வேண்டாம் என்று வருகிறான். ஜெயிலுடைய கசப்பு இது. ஜெயில் அல்ல, இறைவன் ஏற்படுத்திய நரகம். மறுபடி நரகமா? நினைத்து விட்டு தன் கை கால் உடல் உறுப்புகளை பார்த்து, வைலக்கும் வைஹக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அழிந்து நாசமாகுங்கள். எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா? உடம்பை பார்த்தே சாபமிடுகிறான், திட்டுகிறான். மறுபடி நரகமே நரகமே நரகமே. தன்னைத்தானே அங்கலாக்கிறான் இந்த மனிதன். இந்த நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுக்கிறான். கது கஃபர்து லக யா அப்தி, என்னுடைய அடியானே, உன்னுடைய இத்தனை கோடி பாவங்கள், அத்தனை பாவங்களையும் நான் இப்பொழுது உனக்கு மன்னித்து விட்டேன். அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்ததாக சொன்னவுடன் நரகத்திலிருந்து ஒரு படி தப்பித்தோம் என்ற அந்த சந்தோஷத்தில் அப்படியே மெய் மறந்து விடுவான் அந்த மனிதன். அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான், மன்னித்து விட்டான். சந்தோஷத்தில் அந்த மனிதன் உளறிக் கொண்டிருப்பான். அப்படி அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் இன்னொரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறான். கது பத்தல்து ஸய்யிஆத்திக ஹஸனாத், உன்னுடைய மொத்த பாவங்கள், இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் கோடிக்கணக்கான பாவங்கள், இத்தனை பாவங்களை நான் நன்மையாக அடியானே உனக்கு நான் மாற்றி விட்டேன். 1 கோடி பாவம் செஞ்சாயா, 1 கோடி நன்மை உனக்கு தர்றேன். 10 கோடி பாவமா, 10 கோடி நன்மை உனக்கு தருகிறேன். இதை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஏன் சிரிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சிரிக்கிறான், நான் சிரிக்க வேண்டாமா? அல்லாஹ் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்களை பத்தி அல்லாஹ் பட்டியல் போட்ட உடனே இவன் ஒரு உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லுது. என்ன சொன்னான்? உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அழிந்து போகட்டும், இடியுழுந்து போகட்டும், எனக்கு எதிராக சாட்சி சொல்லுங்களான்னு திட்டினான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், நன்மையாக மாற்றி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான. சொன்ன உடனே இந்த அடியா அல்லாஹ் இடத்துல சொல்லுகிறாய், யா அல்லாஹ், இதுவரைக்கும் 10 கோடி பாவங்கள் பட்டியல் போட்டாய், என் உடல் உறுப்புகள் சாட்சி சொன்னது. ஆனாலும் உலகத்தில் இன்னும் கொஞ்சம் பாவம் செய்தேன், ஆனா உறுப்புகள் அதை சொல்லவே இல்லையே. நீ பட்டியல் போட்ட பட்டியலை காணவே இல்லையே ரப்பே. அப்படி என்று இந்த மனுஷன் இப்ப மாறி போட்டு சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? இன்னொரு 10 லட்சம் பாவம் இருந்தால் 10 லட்சம் நன்மை கிடைக்கும் இல்லையா? அதனால சொல்லுகிற, யா அல்லாஹ், உலகத்தில் இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்ச பட்டியலை காணவே, என்ற கை கால் சொல்லவே இல்லை என்று அல்லாஹ் இடத்துல புரண்டு பேசுகிறான். இப்பதான் நாசம் வேண்டாம், அல்லாஹ் மன்னிச்சு மாத்தி விட்ட உடனே யா அல்லாஹ் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சேன்னு சொல்றான். மனிதனுடைய பலகீனத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. இது முடிஞ்ச உடனே முடியுது ஷேக், இது முடிஞ்சிருச்சா? ஹதீஸை முடிச்சிடறேன். முடிந்த உடனே அல்லாஹ் இவனுடைய நன்மைகளாக இவனுடைய பாவங்களை மாற்றின உடனே சந்தோஷத்தில் நின்றுட்டு இருக்கிறான். அந்த சந்தோஷ மயக்கத்தில் அல்லாஹ்ட்ட கேட்பா, யா அல்லாஹ், ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கட்டுமா? திரும்பி பார்த்த இடது பக்கம் நரகத்துடைய காட்சி என்னால ஜீரணிக்கவே முடியாது. இந்த கொடூர நரகத்துடைய அனல், புகை, நெருப்பு, நரகவாதிகளுடைய கூக்குரல்கள் என்னால் ஜீரணிக்க முடியாது. இந்த நரகத்திலிருந்து என்னுடைய முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக்கி, என்ன கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வைத்து விடியா அல்லாஹ், தூரமாக்கி விடு என்று கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானே, நீ கேட்பதை நான் நிறைவேற்றி தந்தா இதுக்கு பிறகு எதையும் கேட்க மாட்டாய் அல்லவா? சத்தியம் கொடு. அடியான் சொல்லுகிறான், ஃபபி இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்து மீது சத்தியமா சொல்லுகிறேன், இதை மட்டும் பண்ணினா போது எதையுமே அல்லாஹ் உன் இடத்துல கேட்க மாட்டேன், இதுக்கு பிறகு எதையும் கேட்க மாட்டேன். நரகத்திலிருந்து அல்லாஹ் அவனை தூரமாக்கி வைக்கிறான். ஃபயம் குது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி அளவுக்கு கொஞ்சம் காலம் அந்த இடத்துல பேசாம இருப்பான். இருந்துட்டு மறுபடி யா அல்லாஹ்னு அப்படி ஒரு சத்தம் கேட்குது.
அல்லாஹ் கேட்கிறா, என்னப்பா சுவர்க்கத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தை காட்டி சொல்லுகிறா, யா அல்லாஹ் இந்த மரத்தடிக்கு எனக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாயா? அந்த மரத்துடைய நிழலுக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்கலாமே யா அல்லாஹ், இது மறைக்கும் கொண்டு போய் சேர்க்க மாட்டியா? அடியானே இப்பதானே சத்திய வாக்கு தந்து என்னிடத்துல எதையும் கேட்க மாட்டேன்னு அடித்து சொன்னாயே, உனக்கு வெட்கம் இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுள்ளவன் கருணையுள்ளவன், நீ இரக்கமுள்ளவன் ரப்பே, அதனால கேட்கிற அப்படின்னு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை டச் பண்ணி சென்டிமெண்டலா கேட்கிறான் இந்த அடியான். கேட்டவுடன் அல்லாஹ் சொல்லுகிறான், சரி தந்தா இதற்கு பிறகு எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லு. உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு எதையுமே கேட்க மாட்டேன். அப்படியா? அந்த மரம் வரைக்கும் அல்லாஹ் அவனை கொண்டு போய் வைக்கிறான். ஃபயம் குது மாஷா அல்லாஹ், மறுபடி அல்லாஹ் நாடி அளவு கொஞ்ச காலம் அந்த இடத்துல இருக்கிறான். இருந்து விட்டு மறுபடி யா அல்லாஹ்னு கூப்பிடுகிறான். என்னமோ கேட்க போறான். என்ன அல்லாஹ் கேட்கிற, என்னப்பா என்ன அடியானே? அவன் சொல்லுகிறா, யா அல்லாஹ் இந்த மரத்தை கீழே இருந்தேன், ஆனாலும் சுவர்க்கத்துடைய அந்த காட்சி அதெல்லாம் தெரிப்படுது, சுவர்க்க வாசல் வரைக்கும் என்னை கொண்டு போய் அதுக்கு மேல ஒன்றுமே வேணாம், சுவர்க்க வாசல் வரைக்கும் என்னை கொண்டு போய் வைக்க மாட்டேன் ரப்பேன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானே உனக்கு நான் செய்வேன், ஆனால் சத்தியம் பண்ணி என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொன்னாயப்பா, எதையுமே அல்லாஹ் கேட்க மாட்டேன் அடித்து சொன்னாய், மறுபடியும் ஒரு வேண்டுகோளா சொர்க்க வாசல் வரைக்குமா? சரி கடைசி சத்தியம் எனக்கு தர வேண்டும், இதுக்கு பிறகு அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டாய் என்று அடியானே நீ சத்தியம் சொல்லு, சத்தியம் செய்ய என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் சொல்லுகிறான், உன் கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இதுக்கு பிறகு லாஸ்ட் ரிக்வெஸ்ட்க்கு பிறகு எதையுமே கேட்க மாட்டேன். சொர்க்க வாசலுக்கு அல்லாஹ் கொண்டு வருகிறான். கொஞ்ச காலம் அந்த இடத்துல இருந்து விட்டு மறுபடி ஒரு நலிந்த தொனியில அப்படி அழைக்கிற யா அல்லாஹ்னு கூப்பிடுறான். நலிந்து மெலிந்து அப்படி வளைஞ்சு யா அல்லாஹ்னு நானா முடங்கி கூப்பிடுறான். அல்லாஹ் கேட்கிறா, என்னப்பா சொர்க்கத்துக்குள்ள யா அல்லாஹ் அதோட இன்பம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஆறுகள், அந்த பாலாறு தேனாறு மதுவாறு சொர்க்கவாசிகளுடைய இன்பம், அங்க இருக்கிற கிளைமேட், இதெல்லாம் பார்த்து என்னால பொறுக்கவே இயலாது. நம்ம பாசையில சொல்லுவோம், பசியோட 5 நாள் கழிக்கலாம், ஆக்க பொறுக்கலாம், ஆற போற பொறுக்க முடியாது. சோத்தை முன்னாடி வச்சுட்டு பொறுக்க மாட்டான் மனுஷன். ஒரு நாள் நோம்பு பிடிச்சான், கடைசி நேரம் சமசாக்கு முன்னாடி இருந்தா அவனுக்கு 5 நிமிஷம் பொறுக்கிறது கஷ்டம், ஒரு நாள் போற மாதிரி இருக்கு மனுஷனுக்கு. சொர்க்க வாசல்ல நின்று கொண்டு கேட்கிறா, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்குள்ள என்ன கொண்டு போய் நுழைக்க மாட்டியா? கடைசி வேண்டுகோள். அல்லாஹ் கேட்கிறான், இவ்வளவு சத்தியங்கள் செய்தாய் என்னுடைய அடியானே, இவ்வளவு சத்தியங்கள் செய்தாய், உனக்கு வெட்கம் இல்லையா? நீ அந்த ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுள்ளவன் கருணையுள்ளவன் அகிலத்தின் இரட்சகன், யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் நுழைச்சிர. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சரி உனக்கு தரட்டுமா இந்த சொர்க்கத்தையும், இந்த சொர்க்கம் உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தை உனக்கு நான் தந்து விட்டேன் அப்படி என்று அல்லாஹ் சொன்ன உடனே இந்த மனிதனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. அல்லாஹ் இடத்துல கேட்கிறா, யா அல்லாஹ் அத்தஸ்தஹ்ஜி பி வந்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாக இருந்து கொண்டு என்னோட பரிகாசிக்கிறாயா? நரகத்தை விட்டு முகத்தை திருப்பண்டாலே சத்தியம் எடுத்தாய், மரத்தடிக்கு போகணும் என்றோடனே சத்திய வாக்கு வாங்கினாய், சொர்க்க வாசல் வரைக்கும் வரணும் என்றோடனே சத்திய வாக்கு வாங்கினாய், இப்படி எல்லாம் அடிச்சு சத்தியம் வாங்கின நீ சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போன்னு கேட்ட உடனே இந்த சொர்க்க உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் தருவதாக சொல்கிறாயா? விளையாடுகிறாயா? பரிகாசிக்கிறாயா? நீ ரப்புல் ஆலமீன், நான் உன்னுடைய அடியா, என்னோட போய் விளையாடுறிய ரப்பே அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ரப்புல் ஆலமீன்டா, அகிலத்தில இரட்சகன் நான், உனக்கு இதெல்லாம் தந்ததுல என்ற ஹஜானால கொஞ்சம் கூட குறையாது. கடைசி மனிதன் அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தை அப்படி அல்லாஹ் தூக்கி கொடுக்கிறான். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச சந்தோஷம், அப்படி உள்ளுக்கு களியாட்டம் ஓடி ஆடி திரிகிறான். சொர்க்கவாசிகள் இவனை பார்த்து ஜஹன்னமி ஜஹன்னமி, புறத்திலிருந்து வந்தவன், புறத்திலிருந்து நரகத்திலிருந்து வந்தவன் அழைக்கிறாங்க. ஜஹன்னம் என்ற நரகம், ஜஹன்னமி என்ற நரகத்திலிருந்து வந்தவன் அப்படி என்று பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்? இவனுடைய நிறம் கரிக்கட்டை போன்று இருக்கு, நரகத்தில் எரிஞ்சு கரிக்கட்டை. கடைசி ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ்னு கூப்பிடுறான். என்னப்பா யா அல்லாஹ், என்ன எல்லாரும் பார்த்து நரகத்திலிருந்து வந்தவன் நரகத்திலிருந்து வந்தவன் கூப்பிடுறாங்க, யா அல்லாஹ் ஒரு மாற்று வழி இல்லையா? இருக்கிறப்ப அந்த சொர்க்கத்தில் அந்த ஒரு ஆற்றை காட்டி அல்லாஹ் சொல்றா, இதுல குளிச்சுக்க. குளிச்ச உடனே சொர்க்கவாதிகளுடைய அழகு அவனுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு பின்னாடி யாருமே அவனை அப்படி அழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். யார் இது? யார் இவன்? கடைசியாக சுவர்க்கம் செல்லுகிற மனிதன்.
அல்லாஹ்வை நம்பி இருந்தால் தொழுகை நோன்பு இபாதத் ஒன்றும் கிடையாது, பாவ பட்டியலோட போகிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாம், ஆனா ஈமான் கொஞ்சம் கடுகளவு, மற்ற வணக்கங்கள் எதுவும் கிடையாது, பாவங்கள் பட்டியல். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள். அல்லாஹ் இந்த உலகத்தை போல 10 மடங்கு சுவர்க்கம் அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவன், அல்லாஹ் மீது பற்று வைத்தவன், அல்லாஹ்வை நம்பியவன், கட்டுகளவு நம்பிக்கை, அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நம்பிய நாங்கள் ஏன் கபறுகள், தர்காக்கள், ஏனைய இடங்களில் ஈமானை பறிகொடுக்கிறோம்? படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அந்த நம்பிக்கை அதுல கொஞ்சம் கூட அசையாம வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலும் உலகத்துடைய முயற்சிகளை செய்வோம். அதே நேரத்தில் படைச்ச ரப்பிடத்தில் நம்முடைய தொடர்பு நெருக்கத்தை வலுப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை இன்னும் அதிகரித்துக் கொள்வோம். அவன் மீதே நம்பிக்கை வைப்போம், பாரஞ்சாட்டுவோம். வல்ல ரஹ்மான் அவனோடு உள்ள தொடர்பை, நெருக்கத்தை இன்னும் அதிகரித்து அந்த சுவர்க்க, அவனுடைய அருளை கொண்டு சுவர்க்கம் அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.